ஹாய் டியர், டுடே நம்ம ஜூனி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்ண முடிக்கவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட அம்மா கிட்ட அம்மா அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா ஏய் துணி கடையில் வந்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி சேட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல, உனக்கு எவ்வளோ டைம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாலும் கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டுறாங்க. உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சேடாக போயிடுது. அப்போது டக்குன்னு அந்த பக்கம் இருந்து அக்கா எதுக்கு அவ்வளோ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். அப்போது உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா வாடா வா வளர்ந்து கெட்டவனே வந்துட்டியா, இப்போ போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு கல்யாணமா இவளுக்கு கல்யாணமான்னு தெரியல, சும்மா அந்த ட்ரெஸ் வேணும் இந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்த்ததெல்லாம் கை நீட்டி கேட்டா எங்கேருந்துடா வாங்கி கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜூனி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ஜுன் தான் உங்களோட மாமா தாய் மாமா இல்லையா. ஸோ உங்களோட தாய் மாமா அவர் பார்த்தீங்கன்னா அக்கா அவள் எதை கேட்குறாலோ வாங்கி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, நீ ஏன் தேவையில்லாமல் அவளை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாரா. ஆ வாடா வா நீ ஏன் சொல்ல மாட்ட, அங்கே போய் பாரு பில் கவுண்டர்கிட்ட போய் பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் மாமா அப்படிங்கிறீங்க. சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை வேணாம் அப்படிங்கிறீங்க. வா பார்க்கலான்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தா பில் கவுண்டரில் கிட்டத்தட்ட 12 செட்டு, அதாவது 12 ட்ரெஸ்ஸு, ஓகேவா, 12 ட்ரெஸ்ஸு வந்துட்டு அங்கே இருக்குது. என்ன வேன் இது உனக்கா அப்படின்னு கேட்க, மாமா நல்லா இருந்துச்சு மாமா அதனால தான் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ உங்களோட அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. பார்த்தியா 12 ட்ரெஸ்ஸு, ஒன்றா ரெண்டா 12 செட்டு எடுத்து வச்சுருக்கா, இதெல்லாம் உனக்கே ஓவராக தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது நீங்கள் வந்துட்டு மாமா உனக்கு கல்யாணம், உன்னோட கல்யாணத்துக்கு 7 நாள்லேயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அப்போ ஒவ்வொரு நாளைக்கு 2 செட்டு போட்டால் கூடவே இன்னும் எனக்கு 2 செட்டு பத்தலைல்ல, அதுக்கு தான் நான் அதை கேட்டேன், அதுவும் இல்லாமல் அது நல்லா இருக்குது மாமா அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மா இங்கே காட்டுற அக்கறையை இன்ட்ரெஸ்ட்டை நீ உன் படிப்பில் காட்டியிருந்தா 12th நல்ல மார்க் வாங்கியிருப்ப, ஆகாவல்லிங்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நாகாவல்லிலாம் சொல்லாத, நான் நல்லா தான் படித்தேன், அவனுங்க மார்க் போடல, அதை திருத்தினவங்கிட்ட போய் கேளு, நான் நல்லா தான் எழுதினேன், நான் தான் ரீவேல்யூஷன் போடலான்னு கேட்டேன்ல, நீ தான் வேணான்ட்டா அப்படின்னு சொல்ல, போட்டு என்ன இருக்கிற மார்க்கும் சேர்ந்து போகிறதுக்கா, நீ எந்த லட்சத்தில் எழுதுனன்னு எனக்கு தெரியும், உன்னை பாஸ் பண்ணி விட்டதே பெரிய விஷயம், இதில் நானே போயிட்டு மறுபடியும் ரீவேல்யூஷன் போட்டு உன்னை ஃபெயில் ஆக்க முடியாதுப்பா, அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே என்னால் தலை காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா நல்லா உங்களை அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. உங்களுக்கு நான் இரிட்டேட் ஆகுது, வேதனை அவமானம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு அம்ஜுனா, மாமா இன்னும் 2 செட்டு தானே, நீ எடுத்து கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, ஏய் இதுக்கே அவன் தாண்டி பில் பே பண்ணணும், இன்னும் எவ்வளோ காசு அவன் கொடுப்பான்னு நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்களும் அப்போ நீ கொடுக்கலையா, மாமா நீ தானே கொடுக்குற பத்தியா, ஏதோ என் அம்மா கொடுக்க மாதிரி சீன் போட்டுருந்துச்சு நான் வரைக்கும், இப்படின்னு தெரிஞ்சால் ஒரு 20 எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்க ஓடுறீங்க. உங்களோட அம்மாவும் நில்லடி கடைக்குள்ள இப்படி ஓடாதுன்னு சொல்லிக்கிட்டு உங்களை பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டுருக்க. அப்போது நம்ஜன் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்டு இருப்பாரு. நீங்கள் ஒரு ட்ரெஸ் கிட்ட போய் நின்றுட்டு மாமா இங்கே வாங்கி கூப்பிடுவீங்க, அவரும் வந்து நிற்க இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அதை எடுத்து உங்ககிட்ட வச்சு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சிரிப்பீங்களா, இது உனக்கு சூப்பராக இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அப்போ இது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அவர் உங்களை பார்த்து இங்கே பாரு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கோ, உன் அம்மா சொல்கிறத காதிலே வாங்கிக்காத, மாமா தான் பில் பே பண்ணுற புரியுதா அப்படின்னு சொல்ல, நீங்கள் உங்கள் கையை அப்படியே ஒரு ஷோல்டரில் போட்டு லைக் குனிஞ்சிட்டு தானே பேசுவாங்க, உங்ககிட்ட பேசும்போது ஹைட்டு கம்மியாக்கிறதுனால குனிஞ்சு பேசுவார். அப்போ அவரோட ஷோல்டரில் அப்படியே கையை போட்டு பிடிச்சிட்டு இதுக்கு தான் மாமா நீ வேணுங்கிறது, இதோ ஆமாம் பாட்டி வயிற்றுல நீ பிறந்த அதே வயிற்றுல தான் இந்த அம்மாவும் பிறந்தா என்ன, ஏன் இப்படி இருக்குது கஞ்சக்காரியா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பண்ணுறது, அப்பனை கட்டுனல்ல அப்போ கஞ்சக்காரியாக தாண்டி இருக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்துட்டாங்க. ஐயோ மாமா ஏமா இங்கேயும் வந்துச்சு வா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் ஓடுறீங்க. அப்போது உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா டேய் அவள் கேட்குறதெல்லாம் கை நீட்டுறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காத, அவளுக்கு இதே பழக்கமாக போயிடும் அப்படிம்பாங்களா, போயிட்டு போகுது, அவள் எப்போ கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்வார். இது வரைக்கும் ஓகே நீ வாங்கி கொடுத்த, இதுக்கு மேலே உனக்கு கல்யாணம் ஆக போகுது, அப்புறம் உன்னோட பொண்டாட்டி வந்து இந்த மாதிரியெல்லாம் நீ செலவு பண்ணா பார்த்துட்டு சும்மா இருப்பாளா, அது தேவையில்லாத பிரச்சனை, கடைசியில் குடும்பத்துக்குள்ளே சண்டை வர மாதிரி ஆகிடும், என்னால் அதெல்லாம் பார்க்க முடியாது, இவளை இப்போவே அடக்கி வைக்கிறது தான் நல்லது, போயிட்டு ஒரு செட்டு மட்டும் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ஜன் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு யார் வேணால் வரட்டும், எல்லோரும் இப்போ வரவங்க, ஒய்ஃபுங்கிறது லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் தான், அதுக்காக எனக்கு வைன் வந்துட்டு முக்கியம் இல்லை அப்படின்னு ஆகிடாது புரியுதா, இவன் நான் தூக்கி வளர்த்தின பொண்ணு, எனக்கு எப்போவுமே வைன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாருமே
புரிஞ்சுக்கோங்க. சும்மா நசங்காத. வா வயன் போகலாம், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ஜுன் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே உங்களோட அம்மா பார்த்து இந்த வெவன்னு காட்டுவோம்ல, அந்த மாதிரி கையை இது பண்ணிட்டு வாய் ஒரு மாதிரி குறைஞ்சி காட்டிட்டு போக உங்களோட அம்மாவும் எங்கே போய் முடிய போகுதோ. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு இது வந்ததுக்கப்புறமா இவன் இதே பண்ணிட்டு இவ்வளோ இதே பண்ணிட்டு இருந்தா அது தேவையில்லாத பிரச்சனை. யார் சொன்னால் கேட்குறாங்க. முதல்ல இவ்வளோ கொண்டு போயிட்டு ஹாஸ்டலில் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள காலேஜ் படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் அனுப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உங்களோட வீடும் நம்ஜனோட வீடும் பக்கம் தான், அதாவது உங்கள் பாட்டி வீடும் பக்கம் தான். நீங்கள் எந்நேரம் அங்கேயே தான் இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இருக்கும்போது ஓகே, பட் இப்போ உங்களுக்கு 12th முடிச்சிட்டிங்க, நீங்களும் பெரிய பொண்ணு. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் பேசும்போது ஒரு பெரிய பொண்ணு பையங்கிற டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. என்றைக்கு குழந்த மாதிரியே தான் பேசிகிட்டு இருப்பீங்க. இது இவங்களுக்கு வந்துட்டு பெரிய விஷயமா தெரியாமல் போகலாம். ஆனால் ஒரு பொண்ணு புதுசாக அவருக்கு ஒய்ஃபாக வரும்போது அவங்களுக்கு அது வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா உங்களை ஹாஸ்டலில் தள்ளறதுக்காக டீப்பாக பிளான் பண்ணி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா, அதாவது உங்களோட ரிலேட்டிவ் சைடுக்கெல்லாம் எடுப்பீங்கள்ல, அதுக்காக எடுத்துருக்கீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண பையனுக்கும் கல்யாண பொண்ணுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ இன்றைக்கி எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. காரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தமும் உங்கள் ட்ரெஸ் தான். உங்களோட அம்மா ரெண்டு ஒரு பேக் மட்டும் கையில் வச்சுருக்காங்க, அதாவது 2 கவர். அவங்களுக்கு ஒரு 2 saree மட்டும்தான். அப்புறம் நம்ஜுனுக்கே பார்த்தீங்கன்னா சும்மா ரஃபாக போடுறதுக்கு ஒரு 4 செட்டு தான் எடுத்திருப்பாங்க. தாத்தா பாட்டிக்குன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு எடுக்கிறது நாளைக்கு அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறதுக்காக நாளைக்கு எடுத்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது அப்படியே காரிலேருந்து இறங்கி நம்ஜனும் நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் அள்ளி அள்ளி கொண்டு போகிறீங்க. தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா ஆமாம் யாருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தான் தள்ளு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வைக்கிறீங்க. அப்போ உங்கள் பாட்டி இருந்துட்டு வயனை நீ கொண்டு போய் இதை உங்கள் வீட்டில் வை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்போ இது ஏன் வீடு இல்லையா, எனக்கு இங்கே பங்கு இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது பாட்டி பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லலை, இங்கே வேணாண்டா, ஏன்னா கல்யாணம் ஆகிட்டு வேறு பொண்ணு வருவா, உன் ட்ரெஸ்ஸுக்கு இது எடுத்து போட்டான்னு வெய்ய நிறையா இருக்குன்னு நீ அவ்வளோதான், நீ அவளோட முடியை பிடிச்சி பிச்சு விட்டுருவ, அது தேவையில்லாத பிரச்சனை. அழகாக ட்ரெஸ் இருந்தால் போடலான்னு ஆசை வரும் தானே, அதனால தான் சொல்கிறேன், உன் வீட்டில் வச்சுக்கோ, அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்ல. பார்த்துக்கிறேன் என்னமோ தெரியலை, மாமாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதுலேருந்து நீங்கள் எல்லாரும் என்னை ஒரு மார்க்கமாக பார்க்குறீங்க, ஒரு வித்தியாசமாக நடத்துகிறீங்க, என்னையும் என் மாமாவையும் பிரிக்க பார்க்குறீங்க. பார்த்துக்கிறேன், அப்படியே உங்கள் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க போல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தாத்தா வந்துட்டு யார் ஒன்று அப்படி சொல்லுவா, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் சொல்லுவா, இதோ உன் பண்டாட்டி தான் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தாத்தா கிட்டே சொல்ல. தாத்தா பார்த்தீங்கன்னா ஏய் இங்கே பாரு, எதுக்கு என் பேத்தி அப்படி சொன்னேன்னு கேட்குறாரு. நான் அப்படியெல்லாம் சொல்லலைங்க, அவள் ட்ரெஸ்ஸை எடுத்தால் இவளுக்கு பிடிக்காது, அதாவது இவ்வளோ ட்ரெஸ்ஸை யாராவது போட்டாங்கன்னா இவளுக்கு பிடிக்காது, இவ இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கா, அடுத்த வாரத்தில் கல்யாணம் வேறு இருக்குது, அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கே, சரி ஓகே நம்மளுக்கு தான் நினச்சி எடுத்து போட்டுருச்சுன்னா கழட்டவும் சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் இவளையும் சமாதானப்படுத்த முடியாது, இது டங்குன்னு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கும், தேவையா இது அப்படின்னு சொல்ல. அப்போது சரிதான் அப்படின்ட்டு இங்கே பாரு வயன், நீங்கள் பாரு தாத்தாவா அப்படிங்கிறாங்க. நீங்கள் கோவமாக நின்றுருப்பீங்க. இங்கே பாரு வயன், பாட்டி சொல்கிறது சரிதான், இது எல்லாமே உன் மாமா உனக்கு வாங்கி கொடுத்தது, அந்த பொண்ணு வந்து எடுத்து போட்டானா உனக்கு எங்கே போவ ட்ரெஸ்ஸுக்கு, அதான் சொன்னா கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோ, அங்கே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், நீ எவ்வளோ அழகாக சொல்கிற தாத்தா, புரிகிற மாதிரி சொல்கிற, இதோ நீ ஒன்று கட்டி வச்சிருக்கிறியே, ஐயா எனக்கு இது பேசினாலும் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி என் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து என் வீட்டில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்போது நம்ஜன் வருவார். என்னடா எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சா அப்படின்னு கேட்க, எடுத்தாச்சுமா, எல்லாமே நிறையா இருக்குது, ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் எடுத்திருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே இருக்கும், அதனால் அவங்களே டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, காரில் இடம் பத்தலை அப்படிங்க. ஆமாம் எப்படி இடம் பற்றும், எல்லாம் இவளுக்கே எடுத்து வச்சிருக்கலன்னு உங்களோட அம்மா வேற கத்த. அக்கா நீ சும்மா இருக்கா, அவள் என்னைக்காவது தானே கேட்குறா, டெய்லியுமா கேட்குறா அப்படின்னு சொல்லுவார். நீ இப்படியே தான்டா, நீ தான் இவளை கெடுக்கிற, நீ தான் இவளை இப்படி கெடுத்து வச்சிருக்க, இவள் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்ல. ஆமாம் நான் தான், என்ன பண்ண முடியும் நாளப்ப அப்படின்ட்டு போயிடுவார். ரெண்டும் வந்து வாச்சிருக்குது பாரு எனக்குன்னு, தம்பியும் இப்படி பெற்றதும் இப்படி சி அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்போது அப்படியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் செம்ம ஜாலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் நான் நம்ஜன் பக்கத்தில் உட்காந்துட்டு மாமா அந்த கூட்டன்ட்டு கூட அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அவரும் இந்தான்னு சொல்லிட்டு ஊட்டி விடுவார். உங்களோட அம்மா பார்த்துட்டு இங்கே பாரு இந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல, அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ஜனுக்கு கடுப்பாயிடுச்சு. நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்கிற, கல்யாணம் ஆனால் வீட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வருவாங்க, அவ்வளோதான் புரியுதா, அதுக்குன்னு வீட்டில் இருக்கிற பொண்ணை வெளியே போன்னு சொல்கிறது, வீட்டில் இருக்கிற பொண்ணை பிரித்து வைக்கிறது, இதெல்லாம் தப்பு அப்படிங்க. ஏய்
இவ ஜஸ்ட் உனக்கு அக்கா பொண்ணு தான், ஒன்றும் பொண்டாட்டி கிடையாது. உன் பொண்டாட்டி வந்தானா அப்புறம் அவள் அடித்து துரத்துறதுக்கு நாங்களும் அமைதியாக இருந்துக்கு நல்லது தானப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ஜன் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தால் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா. டேய் என்ன பேச்சு பேசுகிற, அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி தாத்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் சொல்லிட்டு உங்களோட அம்மா சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் நான் இல்லை, இதோ இந்த கூட்டு தான், ராத்திரியில் யாருனாவது கூட்டு வைப்பாங்களா, ஒரு தோசையோ இட்லியோ சுட்டுருந்தா நான் பாட்டுக்கு சாப்பிட்டு போகிறேன், கூட்டு பொரியல் அது இதுன்னு வச்சுட்டு அப்புறம் இதோ இந்த கூட்டு தான் காரணம், நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்குறீங்க. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது, எல்லோரும் போயிட்டு அவங்கவுங்க இடத்துல தூங்கிடுவீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. உங்கள் பாட்டி நேரமாக எந்திரிச்சிட்டு ஏய் எல்லாம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுப்பிட்டு இருக்கா. அப்போது நம்ஜனும் மா ரொம்ப தலை வலிக்குதுமா, அப்புறமா எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அட எந்திரி, இன்னைக்கு பொண்ணு வீடெல்லாம் வராங்க, எல்லோரும் போயிட்டு உங்களுக்கு கல்யாண ட்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் ரிசப்ஷன் வெட்டிங் சொல்லிட்டு நிறையா பர்ச்சேஸ் இருக்குது. அதுவும் அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுட்டு இந்த வாரம் நம்ம போயிட்டுருக்குறோம், எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுருக்க வேணும். நீ தான் லீவ் இல்லைன்னு இப்படி இழுக்கு அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா நம்ஜனை போட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. ஐயா காலங்காத்தால எந்திரிச்சின்னா உடனே என் மாமாவை திட்டிருக்கதும் வேலையாக போச்சு. வரட்டும் அத்தை வரட்டும், வந்ததுக்கப்புறம் முதல்ல உன்னை தனி கொடுத்து நான் வைக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. அம்மாடி உன் அத்தையவே வைக்க சொல்கிறேன்னா ஒரு வேளை நீக்குது என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான், என் பிள்ளை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்களும் ஆமாம், ஒரு வேளை அவங்களுக்கு பதிலாக நான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு வையேன், கிளவி நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது, உனக்கு நல்லா அப்படியே வந்துட்டு மிளகாப்பொடியை மட்டும் குழம்புல போட்டு மிளகாப்பொடி குழம்பு வச்சு கொடுப்பேன், மிளகாப்பொடி டீ போட்டு கொடுப்பேன், மிளகாப்பொடி பாயாசம்னு சொல்லிட்டு அப்படியே அடுக்கிட்டே போக கிராதகி என்ன உன்னோட பாட்டின்னு கூட பார்க்காம இப்படி பேசிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன், பேத்தின்னு கூட பார்க்காம எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கல, அதுக்கு தான் சொல்கிறேன். நான் மட்டும் ஒரு வேளை, ஆனால் நீ சந்தோஷப்பட்டுக்க, ஒரு வேளை நான் இங்கே வந்துட்டேன்னு வையேன், நீ எல்லாம் இந்த வீட்டிலே இருக்க முடியாது கிளவி, பார்த்து பத்திரம், ஆனால் ஏதோ புண்ணியம் பண்ணிக்கிற நீ போன ஜென்மத்தில், அதான் இந்த ஜென்மத்தில் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா மட்டும்தான், அவங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீச்சர், அதாவது 1 to 5வது வரைக்கும் படிக்கல. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ப்ரைமரி டீச்சர்னு நினைக்கிற ஏதோ ஒன்று. ஸோ அவங்க வந்துட்டு ஸ்கூல் டீச்சர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு போக பாட்டி பார்த்திங்கன்னா பாரு உன் அக்கா காரி பெற்று வச்சுருக்கிறது எப்படி பேசிட்டு போகுதுன்னு, ஏதோ மிளகாப்பொடி பாயசம் கொடுப்பாலாம், அதுக்கு பேசாமல் பாயசம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் நீ அவள் பேசுறதுக்கு தகுந்த மாதிரி தாம்மா பண்ணுற, அதனால தான் அப்படி பேசுகிறா, உனக்கு இது தேவைதான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிடறாரு டவல் எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்கு. அதானே நீ என்னைக்காவது அவளை விட்டு கொடுத்து பேசியிருக்கிறியா, இதே வேலையாக போச்சு. ஆமாம் எத்தனை நாள் காலேஜுக்கு லீவ் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. காலேஜுக்கா அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்ச 2 days தான், அதுக்கப்புறம் நான் காலேஜ் ரொட்டீனாக போகணும், ஆல்ரெடி நீங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே இவ்வளோ லீவ் போட வச்சிட்டிங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு 2 நாளில் போனேன்னா அந்த பொண்ணு என்னடா நினைக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, பூவா வேணும்ல, சோறு வேணும்னா நான் வேலைக்கு போனால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் பார்த்தீங்கன்னா குளிக்க போயிடுறாரு. இப்போ இந்த பக்கம் நீங்கள் அப்படியே நல்லா சாங்கெல்லாம் போட்டு விட்டு நல்ல பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு தக்கச்சுக்குன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும்போது சரக்குன்னு வலிக்கு விழுந்துடுறீங்க. விழுந்து ஐயோ அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. உங்களோட அம்மாவும் என்னாச்சுன்ட்டு ஓடி வராங்க. அம்மா வலிக்கு விழுந்துட்டேன், எனக்கு எனக்கு அப்படிங்கிறீங்க. இரு கதவை தர அப்படின்னு சொல்ல, கூறு கேட்டா பூஜா கதவை எப்படி திறக்க முடியும், நான் தான் வலிக்கு விழுந்துட்டேன்ல, எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா. அப்போ உங்களோட அம்மாவும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இல்லைன்னா இரு நான் உன் மாமனை வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா நான் ட்ரெஸ்ஸே போடாமல் குளிச்சுட்டு இருக்கிறேன், ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு நீங்கள் கத்த, அட கருமமே ஏதாவது ஒரு துணி எடுத்து போடுறி அப்படின்னு சொல்லவும், துணியை எடுத்து போடுற அளவுக்கு எந்திரிக்க முடிஞ்சா நான் எந்திரிச்சு கதவை திறக்க மாட்டேனா, பூஜா வர உனக்கு ஒரு மாதிரி மூளை மழுங்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்து கிடக்கும்போது கூட தெனாவட்டா பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மாவும் அப்போ அங்கேயே கண்டு சாவு நாயன்ட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது, உங்களால் எந்திரிக்கவே முடியல. ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் ஆயிருந்துருக்குமா, இப்போ வாயை கொடுத்து நாமளே இப்படி வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கோம், எவ்வளோ நேரம் இப்படியே இங்கேயே படுத்துட்டு இருக்கிறது, எந்திரிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஒரு வழியாக எந்திரிச்சிட்றீங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா நல்லா வேலை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தண்ணியெல்லாம் அள்ளி மேலே ஊற்றிக்கிட்டு நீங்கள் டவலெல்லாம் எடுத்து சுற்றிக்கிட்டு அப்படி கதவை திறந்துடுறீங்க. கதவை திறந்ததுமே உங்களோட அம்மா என்ன ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணியில் ஊறி நதன்னு ஆகி உப்பி போயிருந்திருப்பேன், நல்லா வேலை எந்திரிச்சிட்டேன், நீ எப்படியே வந்து காப்பாற்றின மாதிரி ஓகேவான்னு வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லவும், தலையிலே ஒரு போடு போட்டு போயிட்டு ரெடி ஆகு,
டைம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல, இன்னைக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சிரிக்க, அது அவங்களுக்கு உனக்கு நேத்தே முடிஞ்சிருச்சு, கடையவே காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டல, இன்னைக்கு போய் ஏதாவது வாய் திறந்தேனா வயன் அவ்வளோதான், அம்மா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் உங்களோட வாயில் விரல வச்சுட்டு, ஓகே நான் வாயே திறக்க மாட்டேன், வாய் விட்டு விரல கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் ட்ரெஸ் மாற்ற போயிடுறீங்க. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் ரெடி ஆயாச்சு. நம்ஜன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்துடுவார். பக்க வீடு தான், அதாவது ஒரு 2 வீடு தள்ளி உங்களோட வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். அவரும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு கார் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கிற வயன், கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்கா. மாமா இரு நான் வந்துட்டு இருக்கிறேன், ஒரே நிமிஷம் கண்ணை மூடு அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்க, கண்ணை மூடினா தான் நான் வருவேன் அப்படிவீங்களா, சரி கண்ணை மூடிட்டேன் வா அப்படிங்கிறாரு. நீங்களும் அழகாக ஓடி வந்து அவர் முன்னாடி நிற்க, இப்போ கண்ணை திற பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவரும் கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா க்யூட்டாக இந்த தாவணி பாவாடைக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கட்டுறீங்க. அழகாக கட்டிட்டு வந்து, நேற்று நீ எடுத்துக்கிட்டல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது நம்ஜன் உங்களே பார்த்துட்டு இருப்பார் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களோட அம்மா வந்து நங்குன்னு மண்டையில் கொட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஓடி போய் நம்ஜன் பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு, மாமா அடிக்கிற மாமா அம்மா அப்படிங்கிறீங்க. ஏக்கா அப்படி பண்ணுற அப்படின்னு அவர் கேட்க, டேய் இவ என்னடா பண்ணுறா, நேற்று போய் புதுசாக துணி எடுத்து வந்து இன்றைக்கி துணி எடுக்கிற கடைக்கு புது துணி போட்டு போகணும். இவ இப்போ என்ன பண்ண போகிறா தெரியுமா, இங்கேயும் போயிட்டு வேறு ட்ரெஸ் வேணும், இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டேன்னு சொல்ல போகிறா. இவளை நான் என்ன பண்ணுறேனே எனக்கு தெரியல, இவளை பேசாமல் இங்கேயே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம், அவள் கேட்டால் நான் வாங்கி கொடுப்பேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும், மாமா நீ தான் மாமா சூப்பர், என்ன உப்பு கட்டி தூக்கிக்கோ அப்படின்னு சொல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா உப்பு கட்டி தூக்கிப்பார். அப்போ உங்களோட அம்மாவும், இங்கே பாரு நம்ஜுனா, அக்கா இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, அக்கா உன்னை தப்பாக சொல்ல, ஆனால் வர பொண்ணு இதையெல்லாம் பார்த்தானா அவளுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், புரியுதா, இவள் ஒன்றும் குழந்தை கிடையாது, 12th முடிச்சிட்டா, 18 வயசு ஆகிடுச்சு, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அவள் ஒன்றும் குழந்தை கிடையாது, நீயும் வந்துட்டு குழந்தை தூக்கிட்டு விளையாடுற மாமா கிடையாது, உனக்கே குழந்தை பிறக்க போது, பார்த்து நடந்துக்குங்க அப்படிங்க. அப்போ நம்ஜுன்னு உங்களோட அம்மா மட்டும் நங்குன்னு கொட்டி, என்ன பேசிகிட்டு இருக்கிற, இவள் வாழ்ந்தானா எல்லாமே மாறிடுமா, எதுவுமே மாறாது, இப்படியே தான் இருக்கும், ஓகேவா, எனக்கு 50 வயசு ஆனாலும் எனக்கு ஒரு 35 வயசாகி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கூட நான் இதே மாதிரி தான் இவளை தூக்கிப்பேன். எவன் கேட்குறான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் போக, இதுங்க 2 திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவும் வீட்டையெல்லாம் பூட்டிட்டு வெளியே வராங்க. அப்போ நம்ஜனும் கார் வரைக்கும் உங்களை தூக்கிட்டு போக, மாமா இறக்கி விடு கார் வந்துச்சு அப்படிங்கிறீங்க. அவரும் இறக்கி விட காரில் ஏறலான்னு டோரை ஓப்பன் பண்ணும்போது உங்கள் பாட்டி வந்துட்டு பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிறத பார்த்துட்றீங்க. நீங்கள் நம்ஜன் உட்காந்துருப்பார்ல, அவர் தான் ஓட்டுவார், அவர் பக்கத்தில் தான் உட்காருவீங்க. ஸோ உங்கள் பாட்டி பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு, கிளவி நீமா வர, நேற்று என்னமோ வரமாட்டேன்னு பிள்ளைக்கிட்டு போனேன், இன்றைக்கி எதுக்கு வர அப்படின்னு கேட்கா. என் மருமக பிள்ளைக்கு சீலை செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வரேன் அப்படிம்பாங்களா. ஆமாம், உன் மருமக பிள்ளை உன்னை தான் கேட்டு சீலை செலக்ட் பண்ண போகுது, நீ காத்துக்கிட்டு நினச்சிட்டு சும்மா வேடிக்கை பார்த்து தான் வரப்போகிற பாரு அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது, அந்த பிள்ளை தங்கமான பிள்ளை, உன்னை மாதிரி பிசாசு கிடையாது அப்படிங்கிறாங்க. நான் பிசாசா, இங்கே பாரு கேள்வி, கண்ணுக்கு தெரியாத பேயை விட கண்ணுக்கு தெரிஞ்ச பிசாசு எவ்வளவோ மேல் தெரியுமா அப்படின்பீங்க. அதானே, உன் வாயை நீ ஒரு நாளாவது மூடிக்கிட்டு வா ஒயன், எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா தலை வலிச்சா படுத்து உங்களனா வீட்டில் இரு, எந்தக்கு எங்கள் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டு, நீங்களும் தாத்தா ஹைஃபை அடிச்சுப்பீங்க. ஸோ நம்ஜனும் வந்துட்டு அப்படியே வண்டியில் ஏற உங்களோட அம்மாவும் வீடு கேட்டெல்லாம் பூட்டிட்டு அப்படியே வந்துட்டு காரில் ஏறிக்கிறாங்க. இப்போ எல்லோரும் ஃபேமிலியாக இன்னொரு ட்ரெஸ் கடைக்கு போகிறீங்க. ஸோ நம்ஜனுக்கும் அவருக்கு ஃபியான்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இப்போது நீங்கள் அந்த கடையை ரீச் பண்ணியிருப்பீங்க. ஸோ காரை கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒன்றா போகிறீங்க. உள்ளே போகும்போது அவங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் நம்ஜனோட கையை அப்படி பிடிச்சி தொங்கிக்கிட்டே போயிட்டுருப்பீங்க. அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கா. அவள் பார்க்குறே ஒரு மாதிரி தான் பார்க்குறா. நீங்களும் அத்தை ஹாய் அப்படிங்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட 4-5 வயசு தான் அதிகம். நீங்கள் அத்தனை கூப்பிடுறது பிடிக்கல போல், நீ என்னை பேர் சொல்லியே கூப்பிடலாமே வயன் அப்படிங்கிறாங்க. அது எப்படி, என் மாமாவை நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், அப்போ மாமாவுக்கு வைஃபை வர உங்களை மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுவேனா, அவர் எனக்கு மாமானா நீங்கள் எனக்கு அத்தை, சரி ஓகே வாங்க நான் உங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு எடுத்து வைக்க அவன் மூஞ்சியே சரியில்லை. அப்போ உங்களோட அம்மா இதெல்லாம் கவனிச்சுட்டு, வயனிங்க வா உனக்கு இந்த ட்ரெஸ் ஓகேவா பாரு அப்படின்னு கேட்க, எனக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அம்மா எடுத்து கொடுக்குறவா அப்படிங்கிறாங்க. அத்தாடி இது என்ன உலகத்தில் இல்லாத அதிசயம், என்றைக்கு இல்லாத திருநாளா, இன்றைக்கி நீ இப்படி கூப்பிடுறியே, நான் வராமல் இருப்பேனா, இதோ தாயே வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு போயிடுறீங்க. அவள் நல்ல வேளை கீழே விழுந்திருப்பா, பட் பிடிச்சிடுறாங்க அவள் கூட வந்தவங்க. அப்போது அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, ஏய் என்னது யார் இந்த பொண்ணு இப்படி குரங்கு மாதிரி ஆடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆ அது அவரோட அக்கா பொண்ணுடி அப்படிங்கிறா. இங்கே பாரு மீரா, அக்கா பொண்ணு தான், ஆனாலும் அவளும் பெரிய பொண்ணு தானே, வரும்போதே பார்த்தோம், அது என்ன கையை பிடிச்சி தொங்கிட்டு வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏற்றி விட அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் நீங்கள் அம்மா இங்கே பாரு, என்ன திடீர்னு நீங்கள் எனக்கு எடுத்து கொடுக்குறாங்கடா, எதனாவது ஐஸ் வைக்க போறியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருவேன், நீ எது வேணால் எடுத்துக்கோ, அம்மா பே பண்ணிடுறேன், மாமா கிட்ட போய் எதுவும் கேட்காத, அப்புறம் அந்த பொண்ணுக்கு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகட்டும், நீ போகாத, இங்கேயே நில்லு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு நிற்பீங்க. அப்போது அவள் ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுப்பா. அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அடைச்சி என்ன டேஸ்ட் உனக்கு நல்லாவே இல்லை, இது கேவலமாக இருக்குது, அதுவும் அங்குக்கு பாரு, அது உனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க. உங்களோட அம்மா வந்துட்டு, ஒயன் ஒரு நிமிஷம் வா, அங்கே ஜூஸ் தராங்களா அப்படின்னு சொல்ல, ஜூஸ் ஆகுத போகிறேன் அப்படின்ட்டு ஓடிடுவீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, சாரிடா அதை தப்பாக எடுத்துக்காத, அவள் கொஞ்சம் வாய் அப்படித்தான், நீ உனக்கு பிடிச்சதே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும், பின்ன நீங்கள் சொல்கிறதா நான் எடுக்க முடியும், எனக்கு பிடிச்சதான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறா. ஜூன் இது எல்லாத்தையும் அமைதியாக உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்சு மேரேஜ் தான். ஸோ அவரும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த அளவுக்கு பேசுனதில்லை, சும்மா அப்படி இப்படி பேசியிருப்பாங்க அவ்வளோதான், மற்றபடி நல்லா தெரியாது. அப்போது அந்த பொண்ணும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து, எங்க இது நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறா. அப்போ கரெக்டாக உங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா, அட இது என்ன நல்லா இருக்குது, உனக்கு டேஸ்ட்டே சரியில்லை, அதுவும் அந்த ட்ரெஸ்ஸு பாரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன அதே ட்ரெஸ்ஸை சொல்ல, அவள் மூஞ்சி பார்க்கணுமே, பிடிக்கவே இல்லை அவளுக்கு. ஓ ஆனால் அத்தை, நான் அவர்கிட்ட தான் கேட்டேன், அவருக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உனக்கு பிடிக்கணும் இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லிடுவா. உங்கள் பாட்டி வந்துட்டு, சரிடா உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அமைதியாக போய் ஓரமாக உட்காந்துக்கிறாங்க. நம்ஜுனுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு, இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஓ அப்போது இதுன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து வச்சு காட்டுறா. எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. எதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ அதே எடுத்து கொடுங்க, என்னால் காட்டவே முடியல அப்படின்னு சொல்லுவாளா. நான் சொன்னால் நீ அதை கட்டிப்பியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதோ அங்கக்கு பார் அதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. இதுவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா அது நீங்களும் பாட்டி காட்டின அதே ட்ரெஸ் தான். இதுவா அப்படின்னு அவள் கேட்க, ஆமாம் எனக்கு அம்மாவுக்கு ஒரே டேஸ்ட்டு தான், அதனால் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, பட் உனக்கு பிடிக்கலன்னா நீ வேறு எடுத்துக்கலாம், நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன், உனக்கு எது பிடிக்கோ அதை கட்டிக்கோ, ஆனால் என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. அவருக்கு அது மாதிரி அவள் பண்ணுறது பிடிக்கவே இல்லை. ஸோ அப்படியே வெளியே இந்த பக்கம் வந்து நின்றுக்கிட்டு இருக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 கையில் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க. அவரும் அந்த பக்கம் வந்து நிற்கும்போது, மாமா மாமா இந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொண்டு போய் அவருக்கு கொடுக்க, இல்லை என் வானா விடு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருப்பாரு. அவர் கொஞ்சம் அப்செட்டாக இருக்க. நீங்கள் பார்த்துட்டு, என்னாச்சு மாமா அப்செட்டாக இருக்குது, யாராவது பிடிக்காத ட்ரெஸ்ஸு மாமாவுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்களா, சரி ஓகே நம்ம கூல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்ருக்குற ஐஸ் அப்படியே கொண்டு போய் அவரோட வாய்க்கு வச்சுட்டு, இந்த இதை சாப்பிட்டு கூல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவரும் பார்த்திங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்றாரு. இதை பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அவரோட ஃப்ரெண்ட்ஸு அவள் கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க. யாருக்குமே பிடிக்கவே இல்லை. அப்போது நீங்கள் 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, நீங்கள் தான் 2-3 ஐஸ் வச்சுருக்கீங்கல்ல, ஸோ அதை அப்படியே அவர் கையில் கொடுத்துட்டு இன்னொன்று எடுத்து சாப்பிட்டு, ஒரு பொம்மைக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அதையவே வெறிக்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, வெளியே நின்றுக்கிட்டு உள்ளே இருக்கிற பொம்மையை, அது ஏன் அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்க, மாமா அந்த புடவை பாரு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு வேணுமா அப்படிங்கிறாரு. ஐயோ இல்லை, அம்மாவுக்கு தெரிஞ்சால் எனக்கு ஒன்றே போடுவா, வேணாம் அப்படிங்கிறீங்க. அவருங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அங்கே அந்த பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மைக்கு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, இந்த ட்ரெஸ் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. வேணும் தான், ஆனால் வேண்டாம் அப்படிங்களா. அவர் சிரிச்சுட்டே, இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, இதோட இன்னொரு பீஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது சிங்கிள் பீஸ் தான் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இதுவே கழட்டுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் கழட்டி கொடுக்குறாங்க. அது அப்படியே உங்களுக்கு வச்சு பார்த்தா அப்படியே அச்சல் துணிக்கடை பொம்மை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, ஒரு மாதிரி டால் மாதிரியே இருக்கிறீங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஜூனிக்கே உங்களை அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதை கட்டியிருக்க மாட்டீங்க, பட் அது சும்மா வச்சு பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி வச்சு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, எடுத்துக்கோ செம்மையாக இருக்கிற அப்படிம்பாரா. தேங்க்யூ, ஆனால் அம்மாக்கிட்ட சொல்லிடாதா அப்படிங்கிறீங்க. அப்போல நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வேறு என்னாலும் வேணாலும் சொல்லு, எடுத்துக்கலாம்.
நேற்று போன கடையில் ட்ரெஸ் எதுவும் நல்லா இருந்த மாதிரி தெரியல, அதனால இங்கே எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. அப்படியா, அப்போ நீ என் கூட வரியா அப்படின்னு கூப்பிடுறீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் உங்களை கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 4-5 செட்டு வாங்கியிருப்பீங்க. எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது மாமா இது பாரு உனக்கு இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்க. அவரும் வந்துட்டு நீங்கள் காட்டுறது எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ அந்த பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு, மாப்பிள்ள நீங்கள் கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்க, நீங்கள் என் பொண்ணு கூட தான் ட்ரெஸ் எடுக்கணும், அவங்க தனியாக நின்றுட்டுருக்குறா, வாங்க அவளுக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க, அவளை உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ஜுன்னு வந்துட்டு சரி நீ பார்த்துட்டு வாயேன்னு சொல்லிட்டு போவார். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு உங்களோட அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவ்வளோதான், அவனுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நீ இப்போ இருக்கிற மாதிரி முன்ன இருந்த மாதிரியும் அவன்கிட்ட இனிமேல் இருக்க முடியாது. ஸோ ரொம்ப பாசமாக இருக்காத, பாசத்தை காட்டு, ஆனால் கொஞ்சம் லிமிட்டாக இருந்துக்கோ, உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இன்றைக்கி தான் இப்போ தான் அதை ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே ஏக்கமாக நீங்கள் நம்ஜுனே பார்த்துட்டே இருக்க. அவர் வந்துட்டு நீ எடு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸே எடுக்கலை, அமைதியாக போயிட்டு வெளியே உட்காந்துக்கிறீங்க. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ஜுனுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேவலமாக சொல்கிறா. அவருக்கு அது எதுவுமே பிடிக்கவே இல்லை. இங்கே பாரு எனக்கு இது எதுவுமே பிடிக்கல, நான் அந்த செக்ஷனில் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அது அந்த பொண்ணு சொன்னது தானே, அவள் சொல்கிறதான் போடுவீங்களா, கல்யாணத்தன்னைக்கு கூட எனக்கு பிடிச்சது போட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறா. கல்யாணம் உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் பிடிக்கணும். சொல்லப்போனால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் ஒரே டேஸ்ட்டு, அவள் சொல்கிறாங்கிறதுக்காக இல்லை, அட் த சேம் டைம் அது எனக்கு பிடிச்சிருக்கு, மேபி அவள் சொன்னதுக்காக கூட பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன அதே ட்ரெஸ்ஸை போயிட்டு அவர் எடுத்துக்குவார். அந்த பொண்ணுக்கு நான் செம்ம கோவம் வருது. பட் இருந்தாலும் எல்லாத்து முன்னாடி காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துக்கிறா. இப்போ ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் வருவாங்க. அப்போ உங்களோட அம்மாவும் வயன் எங்கே இருக்கா, என் பொண்ணு யாராவது பார்த்தீங்களா என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ஜுனும் ஏக்கா எங்கே போயிட்டா அவ அப்படிங்க, டேய் உங்களோட தானடா இருந்தா எங்கடா அவ அப்படின்னு கேட்பாங்க. அவளா, அவங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருந்தா திரும்ப வரவே இல்லையா அப்படின்னு கேட்க, எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லோரும் போய் பார்த்தாங்க, காணோம், எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா சரிங்க நீங்கள் தேடிட்டு இருங்க, எங்களுக்கு டைம் ஆகுது, நிறைய ரிலேட்டிவ் எல்லாம் இன்னும் கூப்பிடாமல் இருக்குது, நாங்கள் போயிட்டு இன்விடேஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு பொண்ணை காணோம், அவங்க தேடணும்னு கூட இருந்து தேடாமல் போயிடுறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே உட்காந்துட்டு இருப்பீங்க, அவங்க யாரும் உங்களை பார்க்கல, இவன் மட்டும் உங்களை பார்க்குறா, அந்த மீரா பிள்ளைக்கால அவன் மட்டும் உங்களை பார்க்குறா, பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு போகிறா. பட் உங்களுக்கு அவன் முறைக்கிறான்னு கூட தெரியல. அப்படியே அத்தை ஏன் இப்படி பார்த்துட்டு போகிறாங்க, டாட்டா கூட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் எல்லோரும் தேடி முடிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ஜுன் அந்த கண்ணாடி வழியாக பார்த்துட்டு வர, நீங்கள் அப்படியே கண்ணத்தில் கை வச்சு உட்காந்துக்கத, இங்கே இருக்கியா அப்படின்ட்டு இங்கே இருக்கிறா வாங்க போகலான்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. ஸோ வெளியே வந்து பார்த்து எல்லாம் காய்ச்சி முச்சின்னு கத்த, நீங்களும் நான் வெளியே தானே இருக்கேன், நான் எங்காவது போயிட்டேனா, நீங்கள் வெளியே தேடாமல் அங்கேயே தேட்டுனா நான் எப்படி கிடப்பேன், என்னை திட்டிகிட்டே இருங்க, எல்லாத்துக்கும் இதே வேலையாக போச்சு எனக்கு இன்றைக்கி, ஏன்டா இங்கே வந்தோன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு கோமா காரில் போய் உட்காந்துக்கிறீங்க. நம்ஜன் உங்ககிட்ட கார் ஓட்டும் போது கூட பேசுகிறாரு, ஆனால் நீங்கள் பேசவே இல்லை. இப்படி தான் அந்த டே போகுது. ஸோ இப்போது எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க. நைட் ஆகிடுச்சுல, நைட்டு சாப்பிட கூப்பிட்டா கூட சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறீங்க. நம்ஜுன்னு வந்துட்டு வயன் என்ன தான் உனக்கு பிரச்சனை, யாரும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, யாரும் எதுவும் சொல்லலை, ஆனால் மாமா உனக்கு கல்யாணம்னா நீ மாறிடுவியா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்க, இல்லை இப்போவே அத்தை நான் எடுத்த ட்ரெஸ் உனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க, நீ அத்தை போட போகிற, அதனால தான் கேட்டேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்னை பிடிக்காமே போயிடுமா, நான் உனக்கு ஒரு மாதிரி யாரோ மாதிரி ஆகிடுவேனா அப்படின்னு கேட்குறீங்க. கண்ணு வேற கலங்குது. அவரும் பார்த்துட்டு யார் சொன்னா, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்குறா, அவன் அம்மாக்காரியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நானே தான் கேட்டேன் அப்படிம்பீங்களா, சரி ஓகே, யார் சொன்னா நீ எடுத்த ட்ரெஸ்ஸை நான் போட மாட்டேன்னு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கவரை காட்ட, இது அத்தை எடுத்து கொடுத்தது தானேங்கிறீங்க, உள்ள பிரித்து பாரு அப்படிம்பாரு. பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணது, மாமா இதை எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த மூஞ்சில் சிரிப்பே வருது. ஒரு வழியாக நீங்கள் சிரிக்க, ஆமாம் இதை எடுத்தேன், எனக்கு இது நல்லா இருக்கும் நீ தானே சொன்ன, நீ சொல்லி நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறாரா. அப்போது நீங்களும் அதுதானே பார்த்தேன், என் மாமானா என் மாமா தான் அப்படின்னு சொல்லி கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்க. நம்ஜன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இப்போயாவது சாப்பிட வரியா அப்படின்னு கூப்பிடுறாரு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக உட்காந்து சிரித்து பேசி சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிறீங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா வயன்குட்டி இங்கே வா அப்படின்னு கூப்பிட, இதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போவீங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்தா தாத்தா ஊட்டி விடுற சாப்பிடு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆக்காட்டிகிட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா வாயாடி கையை கொடு மருதாணி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க.
மருதாணியா எனக்கு மெகந்தி போட்டு விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆனால் வயன் இங்கே பாரு, மருதாணி தான் உன் கைக்கு அழகாக இருக்கும், மெகந்தியை விட அது கசகசன்னு இருக்குன்னு சொல்லி நம்ஜன் சொல்ல, நீங்களும் அப்போ ஓகே மருதாணியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிக்கிறீங்க. அதானே உன் மாமா சொன்னாதான் கேட்பேன், நாங்கள் சொன்னால் ஏதாவது கேட்குறியா என்ன? பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் சொல்கிறதா கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, என் ஆயுசு முழுக்க நம்ம மாமா சொல்கிறதான் கேட்பேன், நீங்கள் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டி மடியில் படுத்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மாவும் கையை நீட்டுன்னு சொல்லிட்டு மருதாணி வச்சிட்ருக்காங்க. ஸோ உங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்க ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்குது. நம்ம ஜுனும் பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு ஊட்டுப்பா, சாப்பிட்றதுக்கு சலுப்பாக இருக்குது அப்படிம்பாரா. இது வேறையா, வா இன்றைக்கி நான் ஊட்டிக்கிட்டா தான் உண்டு, அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு ஊட்டுறதுக்கு வேறு ஆள் வந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் எல்லாம் கலாய்க்கிறாங்க. ஸோ அவங்களாம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்பவும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அடுத்த வாரத்துலேருந்து வேறு யாராவது வருவாங்க, நான் கூட ஊட்டி விடுவேன் மாமாவுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உன் அத்தை வந்ததுக்கப்புறம் நீ மாமா கிட்டே போகக்கூட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, டென்ஷன் ஆகுது. வாங்க எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேண்டாம், இதான் இந்த மருதாணி ஒன்று தான் கேடான்னு சொல்லிட்டு கையை போட்டு உதறிட்டு போயிடுறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா இருக்காங்களா, அவங்களோட ஃபேஸில் போய் பட்டுரும். அப்போது நம்ஜுனா செம்மையாக சிரிக்கிறாரு. அவளுக்கு பிடிக்காத மாதிரி பேசாதீங்க, எனக்கே அது பிடிக்கல, அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பேசாதீங்க சரியா? சரி போய் மூஞ்ச கழுவுக்கா, மூஞ்செல்லாம் செவன் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஐயோ மூஞ்சில் பட்டுச்சான்னு சொல்லிட்டு இப்போ தான் அம்மாவுக்கு தெரியுது. அவங்க போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக போயிருந்துருக்கும். கொஞ்சம் நேரம் வந்துட்டு எல்லோரும் விளையாடிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ஜுனுக்கு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருப்பா, நைட்டே பண்ணியிருப்பா. அவரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கும், அம்மா ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா அவங்க இங்கேருந்து கிளம்பும்போது நேற்று எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு கூட அவங்க வரல, ஆனால் உனக்கு எடுக்கிறதுக்காக ஆசாசையாக வந்தாங்க, உனக்கு அவங்க செலெக்ஷன் பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, பட் நீ மூஞ்சி அடித்த மாதிரி பேசக்கூடாது, ஏன்னா அவங்க என்னோடய அம்மா, அவங்க ஹர்ட் ஆனால் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த பொண்ணும் நான் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லலை, சாரி அப்படின்றப்பா. சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு அப்படியே மெசேஜ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா விடியுது. ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாம் எந்திரிக்கிறீங்க. உங்கள் பாட்டி தான் எல்லாம் எந்திரிங்க, 1008 வேலை இருக்குது, அதுவும் இல்லாமல் நிறையா நலங்கு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, சீக்கிரம் எந்திரிங்க, போயிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வர சொல்லணும், சாப்பாடு வேறு நம்மளே தான் செய்கிறோம், கடையில் சொல்லவே இல்லை, அதனால நம்ம தான் செய்யணும், எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்க. கொஞ்சம் ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருப்பாங்க வீட்டுக்கு ஆல்ரெடி. அப்போ நம்ஜுன்னு வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு வெளியே பல்லு விளக்கிட்டு இருப்பார். அப்போது நீங்கள் எந்திரிச்ச உடனே மாமா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வெளியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்களா. தாத்தா எங்க அப்படின்னு கேட்குறீங்க. தாத்தா தூங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல, இந்த தாத்தாவுக்கு இன்னும் இவ்வளோ நேரம் என்ன தூக்கம், இந்த வரேன் தாத்தா வரேன், உன்னை வந்து நானே எழுப்புறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு எழுப்புறீங்க. கதவு தட்டி, கதவு பார்த்தீங்கன்னா திறந்தா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் தாத்தா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. நீங்களும் அப்படியே பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு 2 கையிடுப்பில் வச்சுட்டு, தாத்தா எந்திரி, 2 பேரும் வயலுக்கு போகலாம், அங்கே போய் பல்லு வலிக்கிட்டு வரலாம், இங்கே எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு கூப்பிட்றீங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வயலெல்லாம் இருக்கும். ஸோ போர் அடிக்குது வான்னு கூப்பிட அவர் எந்திரிக்கவே இல்லை. உனக்கு ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கிற, எனக்கு இன்றைக்கி வயலுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது, நல்லா மழை வர மாதிரி இருக்குது, இந்த நேரம் அங்கே போனால் நிறையா ஃபோட்டோ எடுக்கலாம், நீ தானே எனக்கு ஃபோட்டோ அழகாக எடுத்து கொடுப்ப, வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அவர் தூங்கிட்டே இருக்க, இல்லை இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. கை பார்த்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுகுது. தாத்தா எந்திரி, நீ என்ன விளையாடிட்டு இருக்கிற, என் கூட வா சீக்கிரம் போகலாம், இல்லைன்னா மழை வந்துடும், நம்ம கரெக்டாக ஃபோட்டோ எடுக்க முடியாது, இந்த கிளைமேட் திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கையும் காலையும் உலுக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒரு மாதிரியே கிடக்குறாரு. உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அப்போ அவர் எந்திரிக்கவே இல்லை. உங்களுக்கு ரொம்பவே பயம் ஆயிடுச்சு. மாமான்னு சொல்லிட்டு ஒரே கத்த அங்கே வெளியே பல்லு விளக்கிட்டு இருக்க நம்ஜூனுக்கு கேட்டிருக்கும். என்ன இது ஒயின் காத்துறான்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா தாத்தா அப்படியே கிடக்கவும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போது ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணாலுமே அவ்வளோதான், அவருக்கு நைட்டே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், இறந்துருப்பார். ஸோ அது ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் கல்யாண வீடு அவ்வளோ ஹாப்பியாக கலக்கல்னு இருந்திருக்கும். நைட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. பட் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீடு வேறு மாதிரி வீடாக ஆயிடுச்சு. இப்போது எல்லோரும் அப்படியே அழுதுகிட்டே இருக்க, நீங்கள் நான் பயங்கரமாக தேம்பி அழுகுறீங்க. உங்களுக்கு தாத்தானா ரொம்ப இஷ்டம், எப்போவுமே உங்களுக்கு அவர் தான் சப்போர்ட் பண்ணுவார். இப்போது பார்த்தீங்கன்னா அவரே இல்லை, ஏற்றுக்கவே முடியல இதை. அப்போ நம்ஜூனுக்கும் என்ன பண்ணுறனே தெரியல. ஏன்னா ஒரு வேளை நைட்டு போய் பார்த்துருந்தோன்னா அவரை காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. தாத்தா பார்த்தீங்கன்னா எப்போ தனியாக தான் தூங்குவார், பாட்டி வெளியே தூங்குவாங்க. அதனால தான் இப்போ பாட்டியும்
பார்த்தீங்கன்னா என் தப்பு தான் நைட்டு என்றைக்கும் இல்லாமல் என் கூட தூங்குறியான்னு கேட்டார். நான் பேசாமல் கூட போயிருந்தேனா கூட இந்நேரம் அவர் உயிரை இருந்திருப்பார்ல. நானே அவர் சாவுக்கு காரணமாயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு வீடு இருக்காங்கல்ல, அவங்க வரவே இல்லை. ஸோ எல்லாரும் கேட்குறாங்க, பொண்ணு வீட்டுக்கு சொல்லிட்டீங்களா கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போடலான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இதை பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்போது தாத்தாவுக்கு ஃபியூனரெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 நாள் ஆகுது. அவங்க யாருமே வரவே இல்லை. ஸோ 2 நாள் கழித்து அந்த வீட்டிலேருந்து அவங்களோட அப்பா மட்டும் வராங்க. ஸோ வந்ததுமே எங்களால் அந்த டைமில் வர முடியல, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல விடுங்க, அப்புறம் இந்த இடத்துல இதை பற்றி பேசலாமான்னு தெரியல, கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கேட்குறாங்க. அப்போது அந்த பொண்ணோட அப்பா பார்த்திங்கன்னா, அது நானும் அதை பற்றி பேச தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கேட்குறாரு. இல்லை, என் பொண்ணுக்கு கல்யாணம் வேறு பக்கம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் எல்லாத்துக்கும் கோவம் வருது. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, இன்னும் 2-3 நாளில் கல்யாணம், சரி ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சு தள்ளி போடலான்னு சொன்னால் அதுக்குள்ளே நீங்கள் நிச்சயம் பண்ணி ஒரு வாரத்தில் கல்யாணம் இருக்கிற பொண்ணுக்கு எப்படி இன்னொரு பக்கம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அப்போது இவர் பார்த்திங்கன்னா, இல்லை அது என்னன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும்போது வீட்டில் அபசகுணம் நடந்தது, சரிப்பட்டு வரலை, எங்கள் பொண்ணை இங்கே கொடுக்கவும் எங்களுக்கு மனசு இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த ஒரு விஷயம் நடக்கலான்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் தான், ஆனால் எங்களுக்கு இப்போ இதில் ஒரு மாதிரி மன நெருடலோட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாளை பின்னே எதனாதுன்னா நாங்கள் கஷ்டப்பட முடியாது, இருக்கிறது ஒரே பொண்ணு, அதனால தான் மன்னிச்சுக்கோங்க, கல்யாணம் குறித்த தேதியில் என் பொண்ணுக்கு வேற ஒரு பையனை பார்த்துருக்கோம், அந்த பையன் கூட கல்யாணம் நடக்க போகுது, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சொந்தக்காரக்கெல்லாம் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மாவுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தங்காட்டிக்கும் அந்த வீடு இன்னும் ஒரு மாதிரி சோகமாக போயிடுது. ஆல்ரெடி தாத்தா இறந்துருப்பாரு, நீ கல்யாணமும் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. 1 மாதம் ஆகுது, ஆனால் இன்னுமே நீங்கள் தாத்தா ரூம்லேயே படுத்துக்கிட்டு தாத்தான்னு சொல்லிட்டு நைட்டில் அழுதுகிட்டே இருப்பீங்க. நம்ஜுண்டா உங்களை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு திரும்ப உங்களோட அம்மா கிட்ட படுக்க வச்சுட்டு போவார். ஸோ இதே தான் தினமும் நடந்துகிட்டே இருக்கு. அவங்க பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ஜுனும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போகிறது ஸ்டாப் பண்ணிட்டாரு. அங்கேயும் ஆளாளு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி நைட்டு நம்ஜுனை கூப்பிடுறாங்க எல்லோரும் சாப்பிட்ற இடத்துல. அவரும் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்பாரா. இங்கே வா, நீ உட்காரு, வா மயன், அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடு அப்படின்னு சொல்ல, நீங்களும் சாப்பாடு போட்டு கொடுக்குறீங்க, அவர் சாப்பிடவே இல்லை. நீ சாப்பிட மாட்ட, பரவாயில்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஊட்டி விடுவீங்க. அவர் வேணான்னு சொன்னாலுமே நானும் சாப்பிட மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஏன்னா அவர் ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, என் நேரம் சோகமாகவே இருக்கார். எல்லோரும் வெளியே போனால் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு போகலான்னு நினச்சாலுமே அவங்க சும்மா ஆளாளுக்கு கால் பண்ணி என்னாச்சு கல்யாணம் நின்றுச்சான்னு கேட்டுகிட்டே இருக்க ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு. அப்போது நீங்களும் சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்க ஒரு வழியாக சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ உங்கள் பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட அம்மாவும், டே காலையிலேருந்து நீ வேலைக்கு போ, இங்கே இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போது நம்ஜுன் இருந்துட்டு அங்கே இதுக்கு மேலே இருக்கும்க்கா, என்ன சொல்கிறது, வேறு பக்கம் வேலை கிடைக்க வரைக்கும் நான் எங்கேயும் போகிற ஐடியாவில் இல்லை, நான் வேறு பக்கம் வேலைக்கு கேட்டிருக்கேன், வேறு ஒரு காலேஜுக்கு அப்படிங்கிறாரு. ஆனால் உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. நீ ஏன் வேறு பக்கம் போகணும், நீ தான் சொன்னல இந்த காலேஜ் உனக்கு பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் ஏன் மாமா, அப்புறம் ஏன் உனக்கு, நீ இங்கே போ, யார் என்ன சொன்னால் என்ன, ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நீ காலேஜ் போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது அவரும் அப்படியே உங்கள் தலையை தடவி கொடுத்துட்டு, அப்படி தான் நானும் நினச்சேன், ஆனால் மாமாவுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குடா, அதனால தான் நீ போய் தூங்கு, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படிங்கிறீங்க, சரி நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாரா. இது நல்லா இருக்கே, உனக்கு மட்டும் நான் ஊட்டி விடணும், நான் மட்டும் நானே சாப்பிட்டுக்கணுமா, எனக்கு சோறு வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படியே கோச்சிட்டு அந்த பக்கம் திரும்பிக்க அவரு சிரிச்சுட்டு அப்படியே சாப்பாடு எடுத்து ஊட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. இதை பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. சரி எல்லோரும் போய் தூங்குங்க, மொஹின் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நான் தாத்தா ரூமில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் தேவையில்லை, அப்புறம் அவன் தான் ஒன்று நைட்டில் தூக்கிட்டு வரணும், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் தனியாக படுக்க வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு தூக்கமே வரல, மா அப்படின்ட்டே இருப்பீங்களா, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மாமா ரொம்ப கவலையாக இருக்குதுமா, ஏம்மா அந்த அத்தை இப்படி பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நம்மளை யாரையுமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாங்க அன்றைக்கே, அதனால தான் மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ சொன்னது சரிதான், நான் மாமா கிட்டே பேசியே இருக்கக்கூடாது, முக்கால்வாசி அவங்களுக்கு என்ன தான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன்,
நீ சொன்னதை கேட்காம இருந்ததுக்கு இப்போ மாமா தான் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உங்களோட அம்மாவும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் சேர்க்கணும். ஸோ ஸ்கூல் முடிச்சிட்டிங்கல்ல, காலேஜ் சேர்க்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா உங்களை ஹாஸ்டலில் சேர்க்கறதா தானே இருந்திருப்பாங்க. ஸோ அதான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எதே சொல்லிட்டு போக நீங்களும் சரின்னு சொல்லிட்டு தூங்கிடுவீங்க. இப்போது அப்படியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா விடியுது. விடிஞ்சதுமே உங்களோட அம்மா எந்திரின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டே இருக்கா. அம்மா அம்மா கொஞ்ச நேரம்மா, அட்மிஷன் போடுறதுக்கு லேட் ஆகுமா, 10-11 மணிக்கு போனால் போதுமா, ஏம்மா என்னை 4 மணிக்கு எழுப்பிட்டுருக்குற, ஐயோ இது நடுராத்திரிமா அப்படிங்கிறீங்க. விடிய காலையில் இது எந்திரி அப்படிங்கிறாங்க. ஐயோ காலேஜ் கூட என்ன நான் சேரலை, எதுக்கு என்னை கொடுமைப்படுத்துகிற, நான் காலேஜே போகல, எனக்கு படிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க. நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சு வந்துடுறாரு. என்னக்கா ஏன் அவளை எழுப்பிட்டு இருக்கிற, இந்நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்க, எஞ்சிட்டியா நீயும், போய் குளிச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. எதுக்கு, அவளுக்கு காலேஜ் சேர்க்கறதுக்கு டைம் இருக்குதுக்கா, அட்மிஷனுக்கெல்லாம் டைம் இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டேன் அந்த காலேஜில் அப்படின்னு சொல்லுவார், வேறு ஒரு காலேஜில். ஸோ அப்போது உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா அம்மா எந்திரிமா அப்படின்னு சொல்ல, எதுக்குடி என்னையும் எழுப்புற அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு எல்லோரும் போய் குளிச்சுட்டு வாங்க, இன்றைக்கி கோயிலுக்கு போகணும், ஏதோ எனக்கு கோவிலுக்கு போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, காலேஜ் சேர்க்கறதுக்கு கூட கோவிலுக்கு போயிட்டு தான் சேர்க்கணுமா என்ன, வர உன்னோட பூஜை புனஸ்காரம் எல்லாம் ரொம்ப அதிகமாக லிமிட் இல்லாமல் போயிட்டுருக்குது பூஜா, என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல, பேசாமல் நான் ஹாஸ்டலுக்கு போயிடலாம், என்ன பண்ணுறது, உங்ககிட்ட இருக்கிறதுக்கு ஹாஸ்டல் இருக்கிறது எவ்வளவோ மேல், பரவாயில்ல எனக்கு உடனே ஹாஸ்டலே தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படி போய் குளிச்சுட்டு வரீங்க. குளிச்சுட்டு வந்துட்டு, ஆமாம் நான் ஹாஸ்டல் போயிட்டு மாமா வேறு பார்த்துக்குவா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களோட அம்மா அப்படியே உங்களை முறைக்கிறாங்க. நீங்கள் இருக்கீங்கள பார்த்துக்குவீங்க, ஆனால் நான் பார்த்துக்கிற மாதிரி வராது, அதனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறீங்க. அப்போ உங்களோட அம்மா வந்துட்டு, என்ன ட்ரெஸ் இது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்க, இந்தா இது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். சாரியா அப்படிம்பீங்க. இது மாமா எடுத்து கொடுத்தான் தானே, சொல்லப்போனால் கல்யாண பொண்ணோட ட்ரெஸ்ஸை விட உன் ட்ரெஸ்ஸுக்கு தான் விலை அதிகம், இந்தா அப்படின்னு சொல்ல, விலை அதிகமாக எவ்வளோன்னு கேட்குறீங்க. கல்யாண பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு 40,000 எடுத்தாங்க, உன்னோட ட்ரெஸ்ஸு 75,000 அப்படின்னு சொல்ல, இது இந்த சாரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு. ஆமாம் போ கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. சரின்னு போயிட்டு நீங்களும் கட்டிட்டு வரீங்க. கட்டிட்டு வந்து நேராக நம்ஜுன் கிட்ட தான் ஓடுறீங்க. அவர் அப்போ தான் குளிச்சுட்டு தலை தட்டிட்டு வருவார். சடனாக உங்களை சாரியில் பார்க்கவும் அவருக்கு டக்குன்னு தெரியல. தாவணியில் ஒரு டைம் பார்த்தாரு, பட் சாரியில் சுத்தமாக பார்த்ததே கிடையாதா. சடனாக இந்த மாதிரி வந்து நிற்கவும், சாரி அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிட்டு, இரு நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்தா நல்லா ஈன்னு சிரிக்கிறீங்க. வயன் அப்படிங்க, என்னந்தா மாமா 75,000 ரூபாய்க்கா நீ எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்த, எனக்கு இது விலை சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த பக்கம் ஓடியே போயிருந்திருப்பேன், அந்த கடை பக்கமே வந்திருக்க மாட்டேன், நீ என்ன இத்தனை காசுக்கு எடுத்து கொடுத்துருக்க அப்படின்னா இதுவும் ஒரு பிரச்சனை தானே, இதனால தானே அந்த பொண்ணு உன்னை வானான்னு சொல்லிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதோ நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசிக்க. அவள் போயிட்டா, அவளை விடு, அவள் இருந்தாலும் எனக்கு அவளை பற்றி கவலை இல்லை, உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல, அழகாக இருக்குது, உன் செலெக்ஷன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா. சரி இந்தா எல்லோரும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ஜுன்னு போய் கார் எடுக்க எல்லோரும் நேராக உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்துருப்போம்ல, ஸோ கோவிலுக்கு போனால் கொஞ்சம் நேரம் உட்காருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்க. அப்போது உங்களோட அம்மா, ஏம்மா எனக்கு காலேஜ் படிப்பு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்க, ஆமாம் முக்கியம் தானே, அவள் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும்ல, என்ன இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு அவளை காலேஜ் அனுப்புறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லவும், ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துறேன்னு காலேஜுக்கே விருப்பம் இல்லைங்கிற, என்ன நினச்சிட்டுக்கா, நான் படிக்கணும்ப்பா அப்படிம்பீங்களா. இல்லை வயன் என்னை மன்னிச்சுக்கோ, நான் உன் அம்மா தான், ஆனால் எனக்கு இப்போதைக்கு என் தம்பி வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ஜுனுக்கு புரியலை, என் வாழ்க்கை முக்கியத்துக்கும் அவள் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா பேக்கில் தாலி கயிறு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து அப்படியே அவரோட கையில் கொடுத்து, இந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்க இப்போவே அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷாக்கு. உங்களோட பாட்டி கூட, என்னடி பேசுகிற, என்ன இதுக்கு தான் நீ காலங்காத்தால் எழுப்பி கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், இவனுக்கு ஒன்றுனா இவன் கஷ்டப்படுறா, அவளுக்கு ஒன்றா இவன் துடிக்கிறான், யாரோ ஒருத்தங்களை பிடிச்சி கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறத விட நல்ல வேலை அந்த பொண்ணு இப்போவே போயிட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்கலன்னு போயிருந்தா என் தம்பியோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது, அதனால் நான் இவங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், உனக்கு விருப்பமாமா இல்லை விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க.
உங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, என்ன சொல்லுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு உங்கள் மாமானா ரொம்ப இஷ்டம். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்க. அப்போ நம்பிச்சணும், அவங்கள ஏன் கேட்குற, எங்களை கேட்கணும், ஒயனை கேட்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் என்னெல்லாம் கேட்க வேணாம், என் அம்மா எடுத்த முடிவுக்கு மறுபேச்சு இல்லை அப்படிம்பீங்களா? நம்பிச்சணும் உங்களை பார்க்குறாரு ஒரு மாதிரி டிஸ்பிலீஃபோட. ஏய் என்ன பேசுகிற, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டு தெரிஞ்சுதான் பேசுகிறேன் அப்படிம்பீங்களா? அப்போ உங்களோட அம்மா அதான் சொல்லிட்டால, அம்மா நீ சொல்லு அப்படின்னு கேட்க, நான் என்னத்தடி சொல்கிறது, இதோ இந்த வாயாடி தான் எனக்கு மருமகளாகவும் வரணும்னு இருந்தா அதை யாரால் மாற்ற முடியும்? என்ன முன்னையாவது என் புருஷன் இருந்தார், இவன் என்னை துரத்துனாலும் என் புருஷன் கூட இருப்பேன், இனிமேல் துரத்துனானா நான் யார் கூட இருக்கிறது? உன்னோட வீட்டில் எனக்கு ஒரு இடம் கொடுத்துரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போது நம்ஜுன்னு வந்துட்டு, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, அவள் படிக்கிற பொண்ணு படிக்கட்டும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்துட்டு படிக்கிற பொண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எதாவது எழுதி வச்சிருக்கா என்ன காலேஜில் சேர்த்து விட்டு நீயும் அதே காலேஜுக்கு வா, 2 பேரும் ஒன்றா வந்துட்டு போகலாம், அவ்வளோதான், கல்யாணம் பண்ணிக்கலாமாம்மா, நான் உன்னால பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லுவீங்க. அப்போது நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா, எது நீ என்ன பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை சிமிட்டுவீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அக்கா இங்கே பாரு, இவன் நான் வளர்த்துன பொண்ணு, நான் தூக்கி வளர்த்துன பொண்ணு, இந்த மாதிரி நீ ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் வானா விடு அப்படின்னு சொல்லுவாரா. அப்போது உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு அதனால தான் சொல்கிறேன், யாரோ ஒருத்தனுக்கு இவளை கட்டி கொடுத்து நான் கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, 2 பேரும் ஹாப்பியாக இருப்பீங்க, நாங்களும் நிம்மதியாக இருப்போம், எங்களால் இதுக்கு மேலே எந்த ஒரு இழப்பையும் தாங்க முடியாது, புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி இங்கே பாரு அப்படின்னு சொல்லுமாம்மா அப்படிங்கிறீங்க. உனக்கு நிஜமாவே ஓகேவா கல்யாணம்? நான் எப்படி இவக்கிட்ட என்னால் இந்த வார்த்தை கூட கேட்க முடியல, ஏக்கா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நீ கேட்க முடியலன்னா என்ன, நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப இஷ்டம், அதுவும் இல்லாமல் இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக மேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஆமாம், எனக்கு ஏன் இப்படி கோவிலில் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணுறீங்க, நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, உங்களோட அம்மாவும் அது சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, ரிசப்ஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களோட பாட்டியும், டே கல்யாணம் பண்ணிக்கடா, இன்றைக்கி நல்ல நாள் தான், அதுவும் நம்ம குலதெய்வ கோவில், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நல்ல நாளும், 2 பேர்த்துக்கும் இங்கேயே கல்யாணம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போது நம்ஜுனும் வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாரு, உனக்கு ஓகேவா அப்படின்னு மறுபடியும். நீங்கள் ஈன்னு பல்ல காட்ட அவரும் சிரிச்சுட்டு அப்படியே தாலி கட்டுவாரா. இப்படி தான் இதெல்லாம் உங்களுக்கு கனவு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கல்யாணம் முடிஞ்சதுமே நம்ஜுன் கையை டைட்டாக பிடிப்பீங்க. அவரும் என்ன அப்படின்னு கேட்க, நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா, அந்த பிள்ளையை மட்டும் உனக்கு கட்டி வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி உன்னை பிடிச்சே இருக்க முடியாது, நல்ல வேலை அவளுக்கு வேறு எவனையும் கட்டி வச்சாங்க, ஏமா அழுகிறானோ தெரியல, என்னை எப்படி முறைச்சா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்லாமே சொல்லுவீங்க. முறைச்சாலா எதுக்குன்னு சொல்லிட்டு அம்மா பாட்டி நம்ஜுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் இப்போ தான் வாய் திறக்கிறீங்க. அதுவா, நம்ம அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தனா அந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணாராம்மா, அப்புறம் நீ வந்துட்டு எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது, எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ எங்ககிட்டயே வரக்கூடாது, உன் வீட்டில் மட்டும்தான் இருக்கணும், நீ அவரோட கை பிடிச்சி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னை திட்டுனா அதனால தான் எனக்கு கோவம் வந்து நான் போயிட்டு வெளியே உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நடந்துச்சா, ஏன் முன்னாடியே சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ஜுன்னு கேட்குறாரு. முன்னாடியே சொன்னால் நீ எதனாவது பிரச்சனை பண்ணிவிடுவ, கல்யாணத்தை நான் நின்று போயிடுன்னு பயந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ நல்லதாக விடுங்க, எல்லாமே நடக்குதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் போகலன்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் இங்கேருந்து கிளம்பிடுவீங்க. ஸோ கோவிலேருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் கூப்பிட்டு ரிசப்ஷன் மாதிரி வைக்கிறீங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா எப்படி பரவாயில்ல, இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கும் போல், அதனால தான் இந்த மாதிரி வயன்தான் இவனுக்குன்னு சொல்லி எழுதியிருந்தா யார் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பேசிட்டு போகிறாங்க. அழகாக ரிசப்ஷன் எல்லாமே முடியுது, நிறைய ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமா இப்படி போஸ்ட் கொடுன்னு சொல்லிட்டு நல்லா விளையாட்டு பிள்ளை நீங்கள், அவருக்கு அதுதான் ஃபீலிங்காக இருக்குது, இந்த விளையாட்டு பிள்ளையை வச்சு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி அவரும் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறாரு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ரிசப்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, குட்டி குட்டி ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ஜுன் பார்த்தீங்கன்னா அவரோட காலேஜுக்கு அகைன் போகிறாரு, நீங்களும் வந்துட்டு வேறு ஒரு காலேஜுக்கு போகிறீங்க. 2 பேரும் காலங்காத்தால் எழுந்திரிச்சு கிளம்பி போகிறதுக்குள்ளே பாட்டிக்கும் அம்மாவுக்கும் தலைவலியே வந்துடுது. எப்பா சாமி என்னால் முடியலை,
இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு தொல்லை முடியும்னு நினச்சேன். ஆனால் இவ ரொம்ப தொல்லை பண்ணுறா. அம்மா நீ இன்னைக்கு சமைச்சிருமா அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா சொல்ல, ஆ இது நல்லா இருக்கே, ஊமாக்க தானே, நீ சமைச்சு கொடு. என்னாலாம் முடியாது, அவனுக்கும் சேர்த்து சமைச்சிரு எனக்கும் சேர்த்து சமைச்சிரு, எதுக்கு 2 வீட்டுக்கு வாடகை, மரியாதையாக வந்து சேருன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதையும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சுட்டு அவ்வளோதான், இனிமேல் இப்படி தான் வாழ்ந்தாகணும், இதுதான் குடும்பம்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு லைஃப் போய்கிட்டு இருக்கு. அப்போ நீங்களும் காலேஜ் முடிச்சு அப்படியே வெளியே வந்து நின்றுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப நேரம். நம்ஜுன் வரவே இல்லை. இந்த மாமாவுக்கு என்னதான் ஆச்சு, எங்கே தான் போச்சு, ஏன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வழி மேலே வெளியே வச்சு பார்த்துட்டு இருக்க. சடனாக பைக் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்த, எவன் அது பைக்கை கொண்டு வந்து காலில் ஏற்றுற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு முறைக்கிறீங்க. பார்த்தா நம்ஜூன் ஹெல்மெட்டை கழட்டுவார். மாமா நீ காரில் தானே போனேன், என்ன நீ வண்டியில் வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதுவா காரில் உன்னை கூட்டு போக போர் அடிக்குது, அதான் பைக்கில் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆ பைக்லையா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வெக்கம் வேற வருது. ஆஹா வெக்கம்லாம் வருமா என்ன வாயினுக்கு அப்படின்னு கேட்க, அது அது அப்படிங்கிறீங்க. சரி ஏறு அப்படின்னு சொல்லுவாரா, நீங்களும் ஏறிக்க. அப்போது அவரும் வண்டி எடுக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயும் டைட்டாக ஹக் பண்ணி உட்காந்துட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி போகிறப்பில்ல, பட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, அப்படியே தள்ளி உட்காடுறீங்க. நம்ஜுனும் பார்க்குறாரு மிரரில், நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு தள்ளி உட்காந்துருப்பீங்களா, அவர் அப்படியே சிரிச்சிட்டு சரி போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆ போகலாம் அப்படிங்கிறீங்க. சரி இப்படியே பிடிக்காம உட்காந்துருந்தா எப்படி, கையவாது பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, நீ வண்டி ஓட்டுறவங்க கையை நான் எப்படி பிடிக்குது அப்படின்னு கேட்பீங்களா, ஏய் அவன் கையை ஷோல்டரில் போடுறேன்னா போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. ஆ ஷோல்டர்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறீங்க. ஸோ நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையெடுத்து சிரிச்சுக்கிட்டே அவரோட ஷோல்டரில் வச்சு பிடிச்சிக்கோ கெட்டியா அப்படின்னு சொல்ல, நீங்களும் ஒரு மாதிரி ஷையாக அப்படியே ரோபோ மாதிரியே உட்காந்துட்டு போவீங்க. அவரும் வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர்லாம் போகிறாரு. ஆஹா சாய்வனா நானுங்கிற மாதிரி பின்னாடி கம்பி இருக்குள்ளோ அதை டைட்டாக பிடிச்சி உட்காந்துருக்கீங்க. அவருக்கு செம்மையாக சிரிப்பு வருது. இப்போ அப்படியே தான் அவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பார்க் மாதிரி வருது, அங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே போகலாமான்னு கேட்குறாரு. ஆ போகலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ 2 பேரும் உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க நம்ஜுன்னு கேட்குறாரு, ஆமாம் நீ ஏன் ஒரு மாதிரி இப்போல்லாம் வியர்டாக பண்ணுற அப்படின்னு கேட்க, அது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் உங்களை பார்த்து பேசும்போது உங்களால் கண்ணை பார்த்தே பேச முடியல, ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகுது. அப்போ அவரும் எதுக்கு இவ்வளோ வெக்கப்படுற, நான் தானே அப்படிங்கிறாரா. அதுதான் எனக்கும் தெரியல, ஏன்னே தெரியல, எனக்கு ஒன்று பார்த்தாலே வெக்கமாக வருது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க. அப்போது நம்ஜுனுக்கும் பரவாயில்ல, இவளை வச்சு என்ன பண்ண போகணுன்னு தெரியலன்னு நினச்சேன், இப்போ தான் வெக்கப்படவே ஆரம்பிச்சிருக்கா. ஓகே ஓகே அப்படின்னு நினச்சிட்டு சரி சரி இப்போது மூஞ்ச பார்த்தாது பேசுவியா, இல்லை இன்னும் குடிஞ்சிட்டு ஏதோ புல்லை பார்த்து பேசுவியா அப்படிங்க. ஏதோ புல்லை பார்த்தாவா அப்படிங்கிறீங்க. புல்லுடி புல்லு 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 பார்த்து பேசுவியா அப்படின்னு கேட்டேன். உனக்கே புல்லை பார்த்தான்னு காது கேட்குது அப்படின்னு கேட்குறாரு. ஐயோயோ நம்மளா வாய் கொடுத்துட்டோமா, என் மைண்டுக்கு இப்போல்லாம் எல்லாம் இப்படி தப்பு தப்பாக தான் கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டு ஓயன் வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. சத்தமாவா பேசினேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அதான் மேடம் எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்களே. அப்போது ஓகே ஓகே வா அப்படிங்கிறாரு. இல்லை மாமா அது வந்து அப்படிங்கிறீங்க, இப்போ நீங்கள் இருக்க போறியா அப்படின்னு கேட்க, இல்லை போகலான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுறீங்க. நம்ஜனுக்கு என்னென்னா எப்போ பார்த்தாலும் பாட்டியும் உங்களோட அம்மாவும் வீட்டிலே இருப்பாங்க. க்யூட்டாக ஒரு குட்டி ரொமான்ஸ் கூட பண்ண முடியாது. அவருக்கு நாள் போக போக 2 பேருக்கு இப்போ கல்யாணம் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் முடிஞ்சிருச்சு, ஒரு செமஸ்டரே முடிஞ்சிருச்சு, சேம் லீவு தான் இனிமே. அப்போ அவர் வந்துட்டு இவ வழிக்கு வந்தாலும் இவங்க முன்னாடி நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியல, ஐயோ கடவுளே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே புலம்பிட்டு இருக்க. உங்களோட அம்மாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா, நம்ஜுனா எங்களை டூர் அனுப்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. டூரா எதுக்கு அப்படின்னு கேட்க, எதுக்கா எல்லோரும் போகலாண்டா, குடும்பமாக போகலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும், இந்த பிக்னிக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதான் போகலாமா. உன் அப்பா இருக்க வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தார், ஒரு தடவை கூட போகவே இல்லை, அதனால தான் கேட்குறேன். நானும் இன்னும் என்றைக்கோ அன்னைக்கோண்டு இருக்கேன், கூட்டிகிட்டு போறியா ஒரு தடவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கிளவி உனக்கு என்ன, எங்கேயாவது போகணுன்னா கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லணும், கூட்டிகிட்டு போறியான்னு கேட்கக்கூடாது. இங்கே பாரு மாமா கிளம்பு நம்ம டூர் போகலாம், எனக்கு செம்மன் லீவு உனக்கும் லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டியாடி அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன் பாட்டி, நான் எப்படி வேணால் கூப்பிடுவேன், உனக்கு என்ன வந்துச்சு, போடி பூஜா அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி நீங்கள் பேச பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்க. உங்கள் பாட்டி சிரிக்கிறாங்க. என்னம்மா சிரிக்கிற, நீங்கள் கொடுக்குற செல்லம் தான் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லடி
என் பேத்தி என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், ஆனால் அவள் அக்கறையாக பேசுகிறா. அவள் வெடுக்குன்னு பேசினாலுமே அதில் அக்கறை இருக்குது. அந்த பிள்ளையும் பேசிச்சே அன்னைக்கு. எப்பா நல்ல வேலை, அதுக்கு வேற எவனையும் கட்டி வச்சுட்டாங்க. என் பிள்ளைய கட்டி வச்சுருந்தா பிரித்து கூட்டிகிட்டு போயிருப்பா இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது நம்ஜுன்னு வந்துட்டு, ஓ அப்போது பொண்டாட்டி பேச்சு கேட்குற ஆளுமே தெரியுதா என்னை பார்த்தா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் இல்லையா பின்ன எல்லாரும் அப்படி தானே பண்ணுறாங்கன்னு பாட்டி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஓ அப்படின்னா நீ என் பேச்சு கேட்க மாட்டியா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவருடைய சிரிச்சுக்கிட்டு, கேட்பனி நீ சொல்கிறது கேட்காம வேறு யார் சொல்கிறதடி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் கணத்துக்கு இல்லை. பாத்தியா உன் தம்பியை பார்த்துக்கோ, இதுதான் ஒரிஜினாலிட்டி, நம்மளெல்லாம் அவன் மதிக்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லோரும் பிக்னிக் போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறீங்கன்னா இந்த மலைப்பகுதின்னு சொல்லுவாங்களே மேலே. ஸோ அந்த மலைக்கு மேலே போயிட்டு 2 டென்ட்டு போடுறீங்க. ஒன்று உங்கள் 2 பேர்த்துக்கும், இன்னொன்று அவங்க 2 பேர்த்துக்கும். 2 டென்ட்டு போட்டுட்டு அவங்கள 2 பேர்த்தையும் வந்துட்டு தூங்கத்துக்கு விட்டுறீங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும், அவங்களும் சாப்பிட்டு முடிச்சு தூங்கிடுறாங்க. அப்போ நீங்கள் அந்த டென்ட்டுக்கு வெளியே வந்து பேனு படுத்துக்கிட்டு நல்லா வானத்தை பார்த்துட்டு இருக்க. நம்ஜுன்னு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு, இங்கே என்ன பண்ணுற உள்ளவா அப்படின்னு கூப்பிட, இங்கே படுமாம்மா அப்படிம்பீங்களா. அவரும் உங்களை மாதிரியே மல்லாக்க அப்படி படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு, அங்கே என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, அங்கே பாரு 3 ஸ்டார் இருக்குது. அதில் ஒரு ஸ்டார் நீயும் ஒரு ஸ்டார் நானும்னாலுமே இன்னொன்று அம்மாவா பாட்டியா தாத்தாவா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் இருந்துட்டு, அதுவா இங்கே பார்த்துக்கோ, அந்த பக்கம் இருக்கிறது தாத்தா பாட்டி, இந்த பக்கம் இருக்கிறது உன்னோட அம்மா அப்பா, நடுவில் இருக்கிறது நம்ம அப்படிங்கிறாரு. ஆஹா, அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2க்கு சரி, நடுவில் 3 ஸ்டார் ஒன்றா இருக்குது. அப்போது நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது நம்ஜனும், அதுக்கு பதில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வர, எதுக்கு கிட்ட வர, பதில் தானே சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லுவீங்களா. அதுக்கு தான் இது இப்படி தான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி வருவார். நீங்கள் இப்படி தள்ளிவிட, இதுக்கு பேர் பதிலா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், இதுக்கு பேர் தான் பதில். எப்படின்னா அந்த 2 ஸ்டாருக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு ஸ்டார் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட பையன் அப்படிங்கிறாரு. எது அப்படிங்கிறீங்க. உனக்கு புரியாமல் இல்லை வயன், புரியாத மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே குண்டு கட்டாக கட்டி தூக்கிட்டு உள்ளே போயிடுவார். நீங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்ககிட்ட வருவார். நீங்கள் நல்லா டைட்டாக கண்ணை இருக்க முடிக்குவீங்க. அவரும் ஏதோ வேணான்னா எதுக்கு கண்ணை மூடுற அப்படின்னு கேட்க, அது என் வாய் தான் அப்படி சொல்லும், மனசு அப்படி சொல்லாது. ஸோ நீ வாய் சொல்கிறதெல்லாம் கேட்காத மாமா, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, அவரும் சிரிச்சுட்டு நல்லா ட்ராமா பண்ணி பழகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண வருவார். நீங்களும் பார்த்தீங்கன்னா அவரோட கழுத்தில் கிஸ் பண்ண, அவரும் உங்களுக்கு ரிட்டன் பேக் கிஸ் பண்ண. போதும் டியர், கண்ணமுலைங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஸோ இதோட இந்த 1 ஷாட்டை ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கிறேன். இதுக்கடுத்து வேறு ஒரு 1 ஷாட்டில் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஐ திங்க் மேபி இந்த 1 ஷாட்டை நீங்கள் மார்ச் 1ஆம் தேதி 2027வது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1 ஷாட் ஆனது போன வருஷம் அதாகப்பட்டது 2026 ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று ரெக்கார்ட் செய்யப்பட்டது. ஸோ ஒரு கொஞ்சம் எத்தனை நாள், கிட்டத்தட்ட 6-7 மாதம் இருக்குமா. பல மாதத்துக்கு முன்னாடியே ஸ்கெடியூல் போட்டுட்டேன், ஏன்னா அது ஒரு ரீசனுக்காக போட்டேன். ஓகே டியர், இதுக்கு மேலே நீங்கள் இந்த மார்ச்லேருந்து பார்க்குற எல்லா 1 ஷாட்டுமே நான் வந்துட்டு அந்த ஜூலையில், ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாதிரி வந்துட்டு அந்த மந்த்லேயே ரெக்கார்ட் பண்ணி, அதாவது 2026 ரெக்கார்ட் பண்ணிருந்தால் நீங்கள் இப்போ கேட்டுட்ருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கமெண்ட் இது பண்ணியிருப்பீங்களா, எனக்கு இந்த 1 ஷாட்க்கு இது போடுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு இது போட முடியலண்ணா ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இதெல்லாம் ஸ்கெடியூல் போட்டேன். பட் நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் அடுத்தடுத்து போடுவேன். ஓகேவா? கேட்டுட்டேன் பேசுகிறாங்க. கேட்கணும்னு நினச்சேன். இது ரொம்ப ஸ்கெடியூல் தள்ளி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் 6-7 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இடையில 10 மாதம் இருக்குன்னு வைங்களேன். அப்போது ராகவிடியர், இன்னுமே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா? இன்னுமே என்னோடய சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இதான் தோணுச்சு, டெய்லி நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் என்னோடய வீடியோவை விடாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஒரு வேளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல். லவ் யூ. ஓகே டியர், டாடா, பை பை.